உண்மையாக நேர்மையாக சொல்கிறேன் பாருங்க. நான் இது எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ் அ ஃபேனாக புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நெகட்டிவ் ரோலில் தளபதி தான் பண்ணிக்காரு. ப்ளஸ் ரெண்டு இதுவும் ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல்லாக தளபதி தாங்கிறாரு. அதோ புதுசாக தான் இருக்குது. எங்களுக்கே ஒரு மாதிரி புது ஃபீலிங்காக தான் இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்தை வந்து எந்த ஒரு தாட்ஸும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து பாருங்கள். ஃபேமிலியாக வந்துட்டு சீரியஸாக சொல்கிறேன், எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா எந்த ஒரு ஃபேன்ஸுக்குமே வந்து பொறாமையே வராது. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ ஜாலியாக எடுத்து வச்சுருக்காங்க. மனசு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்துட்டு போங்க, ஜாலியாக இருக்கும். நான் தளபதி ஃபேனாக சொல்லலை, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக சொல்லணும்னா இதை நான் சொல்லுவேன். படம் செம்ம ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்ல படம். ப்ரோ படத்தில் வந்துட்டு ட்விஸ்ட் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. வைப் வந்து நீங்கள் சீட்டில் உட்கார மாட்டீங்க. ஆக்சுவலி நான் எதுவுமே சொல்லலை, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொன்னேன்னா வந்துட்டு அது நல்லா இருக்காது. ஆமாம், சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கட்டும். விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் உள்ள மூவிக்கு இப்போ உள்ள மூவி அந்த டிஃபரண்ட் ஷேடோ இருக்குல்ல. ஆமாம், அதுதான் வந்து இந்த படத்தில் தூக்கி சாப்பிட்ருக்கோம். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் வந்துட்டு கம்மியாகவே இல்லை, மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்குது தளபதியில். ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு தளபதி ஒருத்தர் வருவார், அதை நீங்கள் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே தெரியும். ஜாலியாக பார்க்கலாம். எந்த ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாரும் ஜாலியாக பார்க்கலாம். தளபதி மூவி இல்லாமல் தளபதி மூவியாகவே இருந்துச்சு ஃபைனல் வரைக்கும். அஜித் சார் வந்து எப்படி இருந்தாங்க? நான் அதாவது யாருமே காட்டலாம் மாட்டாங்க. நான் எந்த சர்ப்ரைஸும் சொல்லலை. படம் சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து படம் வந்து அப்படி நான் ரேட்டிங்லாம் கொடுக்க வரல. படம் செம்ம ஜாலியாக இருக்கும். மனசில் எந்த கவலையும் வச்சுக்காம ஜாலியாக வந்து பார்த்துட்டு போங்க, என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. இளைய தளபதி செகண்ட் ஹாஃப் 3 மணி நேரம் லாக் போன லாக்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. எந்த ஒரு படம் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம அந்தளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஸ்டோரி கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை வந்து நம்ம லேக்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு டேரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸ்லாம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. அதை நம்ம லேக்னு சொல்ல முடியாது. நம்ம பொறுமையாக ஸ்டோரியை கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணிக்கணும். பட் லேக் கிடையாது. இப்போ சூப்பராக இருக்கும் படம். ஜாலியாக ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே போர்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. தளபதி தான். இளைய தளபதி கம்மிங். சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. ஒன்றும் இல்லை, படத்தை பாருங்க. சூப்பர் ஜி, சூப்பர். எல்லாம் சூப்பர், ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லாம் சர்ப்ரைஸ். அது பார்த்தா தான் நான் ஸ்பாயில் பண்ண விடுப்பேன். ஸோ வேறு லெவல் ப்ரோ. நல்ல சர்ப்ரைசஸ் நிறைய இருக்குது. மூவி நல்லா இருந்தது ப்ரோ. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. குட்டி குட்டி சின்ன சர்ப்ரைசஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கணும். ஸ்பாய்லர்ஸ் பண்ணி அதை இது பண்ணக்கூடாது. ஸ்டோரி இல்லை ப்ரோ, அது கமர்ஷியல் படம் தானே. ஸ்க்ரீன் பிளே தானே முக்கியம். ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இருக்குது. நம்ம ஒரு பக்கா கமர்ஷியல் படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ கமர்ஷியலுக்குள்ளே நம்ம ஸ்டோரி பண்ணணும் இல்லை, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் போதும். இது பக்காவாக இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரி 5 minutes வந்து ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபு நல்லா போயிருக்கு. செகண்ட் ஹாஃபு கண்டிப்பாக பார்க்கணும். மஸ்ட் வாட்ச் இந்த படம். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் மஸ்ட் வாட்ச்சு. கண்டிப்பாக படம் பார்த்தே ஆகணும். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. யுவன் தெரிக்க விட்டுருக்காரு. ஆஸ் யூஷுவல் அவரோட மியூசிக்கில் விளையாண்டுருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம். ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மியூசிக் செம்மையாக இருக்குது. விஜய் தான் ஃபுல்லாக. படம் ஃபுல்லாகவே விஜய் தான். என்ஜாய் பண்ணலாம் விஜய் ஃபேன்ஸுக்கு. ஸ்டோரி கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அது கிரிக்கெட் மேட்சும் அப்புறமா இவர் விஜய் நிற்கிறதும் ரெண்டும் ஒரு மாதிரி பேரலாக கொண்டு போய் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவராலாக பார்த்தா வில்லன் விஜய் தான் சூப்பராக பண்ணிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபு தான். யோகி பாபு ப்ளஸ் பாயிண்ட் இதில். அண்ட் விஜய்க்காக பார்க்கலாம், அவ்வளோதான். இல்லை 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கலாம். பட் விஜய்க்காக பார்க்கலாம், அவ்வளோதான். ஸ்கிரிப்ட் வைஸ் அவ்வளோதான் இல்லை ப்ரோ. அண்ட் அனிமேட்டடும் அவ்வளோவா இல்லை. ஓகே, பார்க்கலாம், அவ்வளோதான். அவங்க கொடுத்த ஹைப்புக்கு எப்படி இருக்கு? ஹைப் அளவெல்லாம் இல்லை ப்ரோ. ஹைப் நல்லா கொடுத்துருந்தாங்க, பட் அதளவு இல்லை. ஈவன் ட்ரைலர் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் மூவி வேறு மாதிரி இருக்குது. ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லரு. அதுக்கப்புறம் படம் பாருங்கள். ஆக்சுவலாக நல்லா இருக்கு. கமர்ஷியலாக சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து 3 hours மூவி. ஆனால் சிங்கிள் சீனில் கூட லேக்கிங் எதுவுமே இல்லை. நல்லா போர் அடிக்காமல் கொண்டு போனாங்க. நிறைய மாஸ் சீன்ஸு அதெல்லாம் நிறைய இருந்துச்சு.
பார்க்கலாம், நல்லா இருக்கு, பார்க்கலாம். அந்த ஹைப்புக்கு எப்படி இருந்துச்சு? ஆமாம், நல்லா இருக்கு, ஹைப்புக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலாக. எக்ஸ்பெக்ட் படம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுல ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி? பிஜிஎம் சூப்பர் அண்ட் மூவிஸ் எல்லாம் சாங்ஸ் எல்லாமே மூவியோட சிங்க் ஆகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பார்க் சாங்கும் நல்லா இருந்தது வீடியோ சாங் பார்க்கறதுக்கு. விஜய்க்கு அந்த ஒரு மாஸாக இருக்குமா? ஆமாம், ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரீன் சீக்வன்ஸு எல்லாமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. மூவி செம்மையாக இருந்துச்சுண்ணா. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு சர்ப்ரைஸ் போயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க, நிறைய சர்ப்ரைசஸ் உண்டு இருக்குது. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அப்படியே தூக்கி எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குண்ணா. காமன் பீப்புளுக்கும் நல்லா இருக்குண்ணா. இப்போ வந்து 3 hours மூவின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன மூவி நல்லா இருக்கு, ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு, எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குண்ணா. தளபதி தான், எப்பயுமே தளபதி தான். யூனிக்னா ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் எவ்ரி 10-15 மினிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை ஸ்டோரி லைனில் இருக்க லேக் ஆகிற மாதிரி இல்லை. படம் செம்மையாக இருக்கு ப்ரோ. படம்லாம் சொல்ல தேவையே இல்லை. விஜயோட நெகட்டிவ் ரோல் தான் படத்தில் ப்ளஸ் லாஸ்ட்டு 40 நிமிஷம் நிறைய டிஸ்ட்டுங்கோ நிறைய ரெஃபரன்ஸுங்கோ. லாஸ்ட் 40 நிமிஷங்காகவே 2-3 வாட்டி பார்க்கலாம் படத்தை. சூப்பராக இருக்குது பிளாக் பஸ்டர் செமையாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, நிறைய ட்விஸ்ட் இருக்குது, பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். ஸ்டோரி லெவல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு டக்குன்னு போகுது. ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் தான் எல்லாமே. அவங்க இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி சர்ப்ரைசஸ் தான் இருந்துச்சு. குட்டி சர்ப்ரைசஸ் இருக்குது. ஸ்டோரி வைஸ் நார்மல் ஸ்டோரி தான், நார்மலாக இருக்குது. பட் என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ப்ளஸ்ஸு வந்து தளபதி தான். ரெண்டு தளபதி. அது வில்லனிக்காக கொஞ்சம் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இளைய தளபதியாக அது பண்ணுறது அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அந்த மேனரிசம்ஸ்லாம். செகண்ட் ஹாஃப் வந்து ஆமாம், அதுவும் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஃபுல் ஈக்குவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் நார்மல் ஸ்டோரி தான், எக்ஸ்பெக்டட் தான். பட் த வே ஆஃப் டேக்கன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. எல்லாமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இது நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு விபி. ஈக்குவலாக காமிச்சிருக்காங்க. மல்டி ஸ்டாரர் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதை வந்து ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னு இல்லாமல் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே. நல்லா இருந்துச்சு படம். 3 hours போன மாதிரியே தெரியல. என்ஜாய்மெண்ட் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து பிபி வந்து தரமாக புக் பண்ணிட்டாரு. எல்லாரையும் யூஸ் பண்ணியிருந்தாரு கேமியோ. ஃபேன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ட்ரீட், வேறு லெவல் ட்ரீட். என் வாய்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் ஸ்பாய்லர்ஸ் சொல்ல விரும்பல, எல்லாரும் வந்து பார்க்கலாம். வேறு லெவல் ஒரு தளபதி ட்ரீட். சூப்பராக இருந்துச்சு படம். வெரி நைஸ். 4 வாட்டி பார்க்கலாம். விஜய்க்காக பார்க்கலாம். போய் பாருங்கள், நல்ல படம் தான், பார்க்க வேண்டிய படம் தான், பார்க்கலாம், பாருங்கள். படம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. இன்டர்வல்லேருந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறமா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஓகே தான்ண்ணா, ஒரு டைம் பார்க்கலாங்கண்ணா.